இல்லாமல் வச்சுக்கிறங்க, எல்லை இல்லாமல் கேட்டால் விளங்கும். எத்தனை பேர் கேட்டாலும் கோடிங்கிற வார்த்தையை தள்ளி விட்டுருவோம், எத்தனை பேர் கேட்டாலும் அவன் கேட்பான்கிறோம். இதான் அல்லாஹ்வுக்குரிய தன்மை. அதே மாதிரி ஒரு மனிதர் கேட்பாரா? செத்தவர உயிரோடு உள்ளவர் கேட்பாரா? எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் ஒருவர் செவியுறுவார் என்று உசுரோடு உள்ளவனை பற்றி சொன்னாலும் அது ஷிர்க்கு தான், இறந்து போனவரை பற்றி சொன்னாலும் ஷிர்க்கு தான். நாங்கள் சொல்றோம், எது ஷிர்க்குங்கிறோம்? உசுரோடு உள்ளவனை பற்றி இப்படி சொல்றீங்க, இவர் எத்தனை பேர் கிடைச்சாலும் கேட்பாரு, எந்த தூரத்தில் இருந்து கேட்டாலும் பேசலாம், எந்த மொழியில இவற்றை கேட்கலாம், ஒரே நேரத்தில் கேட்பார் என்று ஒரு உயிரோடு உள்ளவனை பற்றி நீங்கள் நினைத்தாலும் அது ஷிர்க்கு, இறந்தவரை பற்றி நினைத்தாலும் ஷிர்க்கு. உயிரோடு உள்ளவன் இறந்தவன்கிற முறையில் ஷிர்க்கு மாறாது, ஷிர்க்கு தான் அது. இந்த மாதிரி இருந்தால் ஷிர்க்கு. நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்கலன்றீங்க, இந்த கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல முடியாது, சொல்லி ஆக வேண்டும். விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒழுங்கா பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லணும் பிஸ்மில்லா பிதத்து, அது பிதத்து. ஷிர்க்க பத்தி முடிப்போம், இன்னும் நாள் இருக்கிறது, நாளைக்கு இருக்கிறது, பிதத்து வரும், அடுக்கடுக்கு அள்ளி போடுவோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடக்கூடிய இந்த பாரதூரமான ஒரு கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு இந்த சபையில விவாதத்திற்கு எங்களை நீங்கள் அழைத்து விட்டு. அன்பானவர்களே, அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் நீங்கள் ஒப்புக்கொண்ட விஷயத்தை உங்களை படித்து காட்டுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை சொன்னோம். அப்போ உங்களுடைய விரலை கொண்டு உங்கள் கண்ணை குத்துறோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஜன்னத்தை காமிச்சிங்கல்ல, நீங்கள் உணர்வு காமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்ட்டாங்க. அப்போ இதில் என்ன வழங்குன்னு சொன்னால், ஜன்னத்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை கொண்டு தான் நம்மளுடைய கண்ணை குத்துன மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒப்புக்கொண்டாங்க நீங்கள் ஜன்னத்தையும் உணர்வு சொன்ன மாதிரிண்டு. அப்படின்னு சொன்னால் பல விரல்களை கொண்டு அவங்க கண்ணை நம்ம குத்துருக்கோங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்று, இறைவன் விக்கிர வழிபாடு அப்படிங்கிறீங்களே, ஏன்? அதான் ஏற்கனவே பேசியாச்சே, இப்பயும் சொல்லணுங்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டா என்பதை பற்றி தான் நம்ம பேசணும். ஆனால் கற்பனையின் விக்கிரக வழிபாடு உங்களிடம் இருக்கிறது, அதனால் நீங்கள் ஷிர்க்கு செய்கிறீங்க அப்படின்னு தான் இப்போது எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்று நாம் சொல்வது அதனால தான் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதே போல் இப்போ நம்ம சொன்னோம், கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிறீங்க, அது ஒரு கை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இன்னொரு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றீங்க அப்படிங்கிற வச்சிருக்கிறோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாததன் மூலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கிறிஸ்தவ கலாச்சாரத்தை தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாதான் அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்ல